வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நேற்று பேங்க் நிஃப்டி பற்றி சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுத்துருந்தேன். எதுக்காக பேங்க் நிஃப்டியை நாம் வந்து பார்க்கணும். பேங்கிங் ஸ்டாக்ஸ் தான் வந்து நிஃப்டி 50ல் அதிகப்படியான ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ அதன் காரணமாக நிஃப்டியில் நமக்கு வந்து ஒரு மூவ் கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல பேங்க் நிஃப்டியில் இருக்கிற இந்த பேங்கிங் செக்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து மூவ் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் நிஃப்டியே வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதுலேயும் குறிப்பாக பேங்க் நிஃப்டியில் சின்னதாக ஒரு ஹிண்ட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தேன். 53,000 அந்த ரேஞ்சுக்கிட்ட மார்க்கெட்டு வந்துச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு புல் பேக் வந்து கொடுக்கும். ஸோ அப்படி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நிஃப்டிலையும் ஒரு புல் பேக் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஏற்கனவே நமக்கு வந்து நிஃப்டி 50 கரெக்டாக ஒரு டிமாண்ட் ஜோனில் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க நியர்பை. ஸோ அந்த இடத்துல இந்த 600 பாயிண்ட் வந்து கீழே இறங்குச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த இடத்துல இருந்து ஒரு புல் பேக் வந்து நமக்கு பேங்க் நிஃப்டியில் கிடைக்கும். அதன் காரணமாக வந்து நிஃப்டியில் வந்து மூவ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நேற்று நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 130 பாயிண்ட் வந்து டிஃப்ரென்ஸ். இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா கரெக்டாக நமக்கு வந்து இந்த கேப்பெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த கேப் வந்து கரெக்டாக ஃபில் வந்து ஆக மாட்டேங்குது. ஒரு குறிப்பிட்ட அந்த பாயிண்ட்ஸ் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் வேக்கண்ட் வந்து விடுறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்தில் நடக்கிற ஒரு விஷயங்கள் இதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இந்த கேப்லாம் இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்பராக அந்த கேப் வந்து ஃபில் வந்து பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து குறிப்பிட்ட இந்த 1 மந்தில் நடக்கிற அந்த கேப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட்டு, ஒரு 10 பாயிண்ட்டு, 20 பாயிண்ட்டு, 50 பாயிண்ட்டு, 100 பாயிண்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கேப்பை வந்து விட்டுட்டு போகிறாங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து அப்டேட் போகுது, டவுன் ட்ரெண்ட் வருது அப்படின்னு அதெல்லாம் வந்து நடக்குது. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா அந்த கேப்பை வந்து கரெக்டாக ஒரு ப்ராப்பர் ஃபில் அப்படிங்கிறது வந்து நடக்கிறதில்ல. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 130 பாயிண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஸோ இருந்தாலும் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இந்த ஓப்பனிங் லோ இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணவே வந்து இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ்க்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து ஒரு 12:30 இந்த இடத்துல எக்ஸாக்ட்லி நம்ம லாஸ்ட் லோ வந்து இந்த இடத்துல இருக்குது. அதான் ஓப்பனிங் லோ வந்து இந்த இடத்துல இருக்குது. கரெக்டாக இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் என்கல்பிங் பேட்டர்ன் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து நான் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து போட்டிருந்தேன். அதாவது ஒரு போல் வந்து போட்டிருந்தேன், பிளாஸ்ட் வருமா அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஒரு போல் வந்து போட்டிருந்தேன். இதுதான் வந்து ஹிண்ட்டு. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த 53,000 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அந்த கேப்பு, அந்த கேப்கிட்ட வரும்போது வந்து பேங்க் நிஃப்டி வந்து புல் பேக் வந்து கிடைக்கணும். ஸோ ஏற்கனவே நமக்கு வந்து நிஃப்டி 50 அந்த இடத்துல புல் பேக் நியர்பை ஒரு டிமாண்ட் ஜோன்ட்டு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து புல் பேக் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து கிடச்சிது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு வந்து பயங்கரமான ஒரு டிமாண்ட் ஜோன் வந்து கிரியேட் ஆகிரும். ஸோ அதுக்காக தான் வந்து நேற்று அந்த அவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ முதல்ல நாம் வந்து ஒரு இண்டெக்ஸில் வந்து ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இண்டெக்ஸில் ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் வந்து எது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியணும். அதுக்கப்புறம் ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸோட பிஹேவியர் நமக்கு வந்து புரியணும். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து இந்த குறிப்பிட்ட நம்பரில் வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணும், இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுக்குமா கொடுக்காதா, இது வந்து எப்படி வந்து ட்ரேடு வந்து ஆகுது டெய்லி அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து தெரியணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த இடத்துல நமக்கு வந்து புல் பேக் வரும், இந்த இடத்துல வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டு வந்து கீழே போவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த கெஸ் ஒர்க் நம்ம வந்து பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ரேண்டமாக நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். நான் வந்து கால் ஆப்ஷன் போனேன், மார்க்கெட் வந்து நெகட்டிவாக போயிடுச்சு, நான் வந்து புட் ஆப்ஷன் போனேன், மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போயிடுச்சு அப்படின்னு உட்காந்துட்டு புலம்பிட்டு இருக்க வேண்டியது தான். ஸோ நீங்கள் இண்டெக்ஸில் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா முதல்ல அந்த இண்டெக்ஸில் ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் வந்து எது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்தாகணும். இப்படி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோட ஒவ்வொரு பிஹேவியர் தான் கலெக்டிவாக நமக்கு வந்து ஒரு இண்டெக்ஸோட கலெக்டிவ் பிஹேவியராக நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்படி நாம் வந்து கலெக்டிவாக சில விஷயங்கள் வந்து கெஸ் வந்து பண்ணால் மட்டும்தான் நிஃப்டி வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகும், டவுன் ட்ரெண்ட் வரும், இந்த ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கெஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு முதல்ல நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இண்டெக்ஸில் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இண்டெக்ஸ்க்கு பர்டிகுலராக என்ன ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் அந்த லிஸ்ட்டை வந்து எடுங்க. அதுக்கப்புறம் அதோட பிஹேவியரை வந்து எடுங்க. அது எந்த நியூஸுக்கு வந்து எப்படி வந்து ரியாக்ட் வந்து பண்ணும், எவ்வளவு ரியாக்ட் பண்ணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருதா, அந்த பாசிட்டிவ் நியூஸுக்கு அந்த அப்டெண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து மூவ் ஆகும், எவ்வளோ பாயிண்ட் வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கணிச்சு வைக்கணும். அதே மாதிரி தான் நெகட்டிவ்.
நெகட்டிவ்க்கு நீங்கள் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் மூவ் ஆகுது, எவ்வளோ பாயிண்ட் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கவனித்து வைக்கணும். அப்படி கவனித்து வைக்கும்போது உங்களுக்கு வந்து ஆவரேஜ் ஒரு வேல்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அதை அப்படியே கொண்டு வந்து இண்டெக்ஸோட மெர்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ஓவராலாக உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி ஒரு மூவ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கன்சால்டேட்டடான ஒரு பாயிண்ட்ஸ் ஆஃப் மூவ் அப்படிங்கிறது உங்களால் வந்து கெஸ் பண்ண முடியும். அப்படி உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து 1% மூவ் ஆகும், 0.5% மூவ் ஆகும், 2% மூவ் ஆகும் அப்படிங்கிறது முதற்கொண்டு உங்களால் வந்து கெஸ் வந்து பண்ணிட முடியும். ஸோ அப்படி நீங்கள் வந்து கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிடுவீங்க. இப்போ மார்க்கெட் வந்து ஒரு 1000 பாயிண்ட் வந்து இன்னிலேருந்து, அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் க்ளோசிங்கில் இருந்து நமக்கு வந்து நெகட்டிவ் போச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் வந்து மூவ் ஆகும், இந்த லெவலில் இருந்து இந்த அளவுக்கு பாசிட்டிவாக போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் டிஃப்ரென்ஸுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகும், டவுன் ட்ரெண்ட் வரும், அது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனால் ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணணும் இல்லையா? கரெக்டாக அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் வந்து மிக மிக முக்கியமான ஒரு வேலையாக வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து இருக்குது. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு நிஃப்டி 50 வந்து ஒரு 200 பாயிண்ட் வந்து மூவ் ஆகுது, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 350 பாயிண்ட் 450 பாயிண்ட்டுக்கு டிஃப்ரென்ஸில் நீங்கள் போய் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து சூஸ் பண்ணிட்டீங்க. உங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அங்கே அந்த இடத்துல வந்து மூவ் ஆகுமா? மூவ் ஆகாது. ஏதோ பேருக்கு வந்து மூவ் ஆகும். இன்பிட்வீனில் ஒரு 20, அதாவது ஒரு 200 பாயிண்ட் வந்து மூவ் ஆயிருச்சு இல்லையா? அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் உங்களுக்கு வந்து ஒரு 100% மூவ் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30%, 40% தான் வந்து மூவ் ஆகும். கெஸ் பண்ணது கரெக்டு, ஆனால் எடுத்த அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறது தப்பு. அப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும். அப்போ தான் ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம சூஸ் பண்ணால் மட்டும்தான் டெல்டா வேல்யூ நமக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா டெல்டா வேல்யூ கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்து மூவ் ஆகும். சம்மந்தமே இல்லாமல் அப் ட்ரெண்ட் போகுது, டவுன் ட்ரெண்ட் வருது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு 500 பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா பெருசாக வந்து அதாவது ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து மூவ் ஆகாது. அந்த விஷயத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரியணும். ஸோ அதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து தேவை. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வந்து கேதர் பண்ணணும் அப்படின்னா டெய்லி மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் வந்து பாருங்கள், அதோட மூவ்மெண்ட் பாருங்கள், அதுக்கு கரஸ்பாண்டிங்காக அந்த இண்டெக்ஸோட இது பாருங்கள். அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ்க்குள்ளே அந்த பர்டிகுலர் டெல்டா வேல்யூ எது வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு, குறிப்பிட்ட லெவலுக்கு போகும்போது டெல்டா வேல்யூ சப்போர்ட் பண்ணலையா, எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து கெயின் வந்து ஆகும். சரி, ஓகே. ஓவராலாக நேற்று நாம் கொடுத்த அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும். கரெக்டாக எந்தெந்த இடத்துலலாம் வந்து பவுன்ஸ் பேக் வர்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது, பிரேக் டவுன் பண்ணிட்டு வந்து போகும் அப்படின்னு இதெல்லாம் தெரியணும். அப்படின்னா 2 விஷயத்தையும் நீங்கள் வந்து கம்பேர் வந்து பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு இண்டெக்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து இருந்தது. அதாவது மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் தான். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50யோட ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வந்து வேறையாக இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி கம்ப்ளீட்டாக வந்து வேறையாக இருந்துச்சு. பயங்கரமாக வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து எல்லோரும் ட்ரேட் இருந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஒரு நார்மலைஸ் வந்து ஆயிடுச்சு. பேங்க் நிஃப்டி நிஃப்டி ரெண்டுமே வந்து சேம் ஆகிற மாதிரி வந்து போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பேங்க் நிஃப்டியில் பெருசாக வந்து யாரும் வந்து இப்போ கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணுறது கிடையாது, எல்லாம் நிஃப்டி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து தெரியணும். தெரிஞ்சால் தான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் வந்து நல்லா வந்து செய்ய முடியும். பார்த்துக்குங்க. அடுத்தது நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 1 டே டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் அந்த கேப்பை வந்து ஃபில் வந்து பண்ணலை. இப்போ இடத்துல கூட நமக்கு வந்து கேப் வந்து ஃபில் பண்ணலை. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த பவுன்ஸ் பேக் வரும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்தது வந்திருக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. இன்கேஸ் வந்து உடச்சிட்டாங்க, இந்த இடத்துல வந்து 23,300 இந்த லெவலை வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல் வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதாவது ஒரு 23,150 வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அது வந்து என்ன நடந்திருக்கு, ஒரு பிரேக் டவுன் நடந்துட்டு வந்து வரலை. என்ன நடந்திருக்கு, கேப் டவுனில் வந்து போயிருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு கேப் டவுன் கேப் அப்பில் ஒரு முக்கியமான ஒரு லெவலை வந்து பைபாஸ் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருந்துடணும். அது இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கல, கேப் அப் வந்து போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு சஸ்டெயின் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ட்டு நான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த
கான்செப்டை அப்படியே வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள். அவ்வளோதான், சிம்பிள். ஒரு ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட் ரேஞ்ச் இருக்குது அப்படிங்கிற இடத்துல வந்து கரெக்டாக வந்து கேண்டில் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு வந்து போகணும். அந்த இடத்துல வால்யூம் சப்போர்ட் பண்ணது பண்ணலை, அது அப்பாற்பட்ட பிரச்சனை, அது அடுத்த ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ஃபில்டர். ஆனால் மொதல் ஃபில்டர் என்ன அப்படின்னா, அந்த ரேஞ்சை வந்து உடைக்கும் போது கேப் அப்பில் வந்து போகக்கூடாது, கேப் டவுனில் வந்து வரக்கூடாது. ஏன்னா மறுபடியும் அந்த லெவலை வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கு வந்து வந்துடுவாங்க, அல்லது வந்து மறுபடியும் ஒரு ஃபேக் மூமெண்ட்டை வந்து போயிட்டு மறுபடியும் வந்து போயிடும். ஸோ அதனால் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து வந்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் எடுப்பீங்க இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ நியர்பை நமக்கு வந்து நிஃப்டி 50 ஒரு டிமாண்ட் ஜோனில் தான் வந்து இருந்தது. ஸோ அந்த டிமாண்ட் ஜோனில் கரெக்டாக ஒரு புல் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து நல்ல லெவலுக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி பர்ஃபார்ம் வந்து பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன், செஞ்சுருப்பீங்க. ஸோ அடுத்தது நிஃப்டி 50யோட 1 hour டைம் ஃப்ரேம். ஸோ இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் தான் நம்ம வந்து சொல்லிகிட்டே இருந்த விஷயந்தான். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் வந்து இருக்குது, ஒரு 23,300 இந்த ஏரியாவில் நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது. எப்போ எல்லாம் ப்ரைஸ் வந்து இந்த லெவலை வந்து டச் வந்து பண்ணுறாங்களோ புல் பேக் கிடைக்குது, பவுன்ஸ் பேக் கிடைக்குது, நல்ல மூவ் வந்து கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லிகிட்டே இருந்தோம். கரெக்டாக எப்போல்லாம் வந்து நடக்கும்போது அதெல்லாம் வந்து நடந்துடுது. அது இல்லாமல் இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சேம் அந்த லெவல் வந்து நமக்கு வந்து ஒரு மூவ் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் கேட்கலாம், எப்பா இந்த இடத்துல நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே போயிருச்சே ஆனால் மறுபடியும் வந்து மேலே வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். இது என்ன அப்படின்னா, இப்போ ஓப்பனிங்கில் உங்களுக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இந்த லோ இருக்கு இல்லையா, அந்த லோவை உடச்சி வந்து கீழே போன மாதிரி உங்களுக்கு வந்து காமிக்கிறாங்க. பிகினர்ஸ் அல்லது வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடடா நமக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஆயிடுச்சு, இந்த இடத்துல ஒரு லோ இருந்துச்சு, அந்த லோவை கூட வந்து பைபாஸ் பண்ணிட்டு வந்து போயிட்டாங்க, அப்போ கன்ஃபார்மாக மார்க்கெட் வந்து நெகட்டிவ் தான் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு புட் ஆப்ஷனுக்கு வந்து போவாங்க. ஸோ இது மாதிரி ஆட்கள் தான் வந்து அவங்களுக்கு பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்க்கு வந்து தேவை. வாடா வா அப்படின்ட்டு ஆடு வந்து வெட்டுறதுக்கு தானே வந்து தலையாட்டுது அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரே குலுக்கி எடுத்துருவாங்க. இப்போ இன்றைக்கி வந்து நடந்திருக்குது என்ன, இந்த லோவையும் கட் பண்ணிட்டு கீழே வந்துட்டாங்க, அதே மாதிரி இந்த கேப்பையும் வந்து ஒரு கேப் டவுன் வந்து நடந்திருக்கு. இப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து தெரியாத பிகினர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் போயிருப்பாங்க. ஸோ அவங்களோட வால்யூம்லாம் அங்கே கேதர் எங்கேருந்து பண்ண முடியும், இப்படி தான் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு புல் பேக் வந்து கிடச்சிது அப்படின்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த மூவ் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து கிடைக்குமா, அந்த வால்யூம் வந்து கிடைக்குமா, கிடைக்காது. இப்போ இந்த ரேஞ்சில் ஒரு பிரேக் டவுன் பண்ண மாதிரி காமிச்சோம் அப்படின்னா மார்க்கெட் நெகட்டிவ் அப்படின்னு நம்மலாம் திங்க் பண்ணுவோம். அப்போது நம்ம விற்றுட்டு வெளியே வருவோம், அந்த வால்யூம் எடுத்துகிட்டு அவங்க வந்து மேலே வந்து போவாங்க. இவ்வளோ தான் சிம்பிள். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட தாட் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு செல்லரோட தாட் ப்ராசஸோடு உங்களுக்கு வந்து மேட்ச் வந்து பண்ணணும். அதாவது செல்லர் வந்து எப்படி வந்து திங்க் பண்ணுவான், அவன் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை நான் வந்து விற்கணும்னு அவனோட அடக்க விலை அப்படின்னா அவன் வந்து 10 ரூபாய்க்கு அவன் வந்து விற்பானா, குறைந்தபட்சம் 100 ரூபாய்க்காவது ட்ரை பண்ணுவான். அப்போ தான் வந்து அவனுக்கு மிகப்பெரிய லெவலில் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அப்போ அதே மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு விற்க ஆரம்பித்தான் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவனுக்கு லாபம் வரும். அதுவே ஒரு கேப் டவுன் பண்ணி அல்லது வந்து அந்த லோ இன்னும் கொஞ்சம் உடச்சி வந்து கொண்டு போகும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லாபம் இன்னும் அதிகமாக வரும். ஸோ அதுக்காக தான் இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நல்ல மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லேயும் நமக்கு அந்த டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியணும். இன்னொரு நல்ல விஷயம் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கும் வந்து இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த இடத்துல தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறலாம் வந்து கிடையாது. ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லேயும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து ஒர்க் ஆகும். அதை எல்லாமே நீங்கள் வந்து கெஸ் வந்து பண்ணணும். அப்போ தான் இது மாதிரி மூவ்ஸ் நம்மளால் வந்து கெஸ் பண்ணி ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நாம் எதிர்பார்த்த மாதிரி இந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதுக்கு பேங்க் நிஃப்டி நமக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ அடுத்தது நிஃப்டி 50யோட 50 மினிட் சார்ட்டு. ஸோ நாளை நிஃப்டி 50 எப்படி ரியாக்ட் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து எங்கே க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 23,480 வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நியர்பை ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருக்குது, நியர்லி ஒரு 23,550 இருக்குது. அதுக்கப்புறம் 23,600 இருக்குது. ப்ரைஸ் வந்து நாளை இப்படியும் வந்து மூவ் ஆகும். அதே மாதிரி டவுன் சைட்லேயும் வந்து மூவ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நியர்பை லோ வந்து இந்த இடத்துல இருக்குது. அப்போது இந்த இடத்துல இருந்து கொஞ்சமாக வந்து கீழே இறங்கி இப்படியும் வந்து மூவ் ஆகும். ஏன்னா இன்றைக்கி வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அப்போ நாளை நமக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வந்து வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு சினாரியோ என்ன, நாளை ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து ட்ரேட் ஆகும். அப்படிங்க அந்த ரேஞ்ச் பவுண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த க்ளோசிங் ஆன ப்ரைஸ்லேருந்து இந்த ப்ரைஸ்லேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இருந்து அப் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 23,600 வரைக்கும் வந்து மூவ் ஆகும். அப்போது இந்த இடத்துல பார்த்துங்க ஒரு 23,500 கணக்கு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கூட ஒரு 100 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நெகட்டிவ் சைடு வந்து மூவ் ஆகுது, ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அகெயின் 23,370 இந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 23,370 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை கொஞ்சம் அந்த ரேஞ்சை வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது டவுன் சைடில் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மறுபடியும் வந்து கீழே இறங்கும். அப்போது 23,240 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். அது எந்த ஏரியா, இன்னையோட லோ இருக்கு இல்லையா, அந்த லோ வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ நாளை ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட் எந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் எங்கே இருக்குது, 23,370 இருக்குது. அதை உடச்சாங்க அப்படின்னா அடுத்த லெவல் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. இது வந்து பார்த்துக்குங்க. அதே மாதிரி நாளை பாசிட்டிவ் சைட் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது, ஒரு 23,600. அதை உடைக்கும் போது அடுத்த லெவல் அப்படிங்கிற பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு 23,700 750 அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலில் ஒரு ரெசிஸ்டன்ஸாக நாளை வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துங்க, ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து மார்க்கெட் நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அடுத்தது சென்செக்ஸோட 5 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இந்த 5 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு டச் பாயிண்ட் வந்து இருக்குது. ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் டச் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது, இன்னையோட லோ. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருந்தாங்க. அப்போ நாளை நமக்கு வந்து சென்செக்ஸில் ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போகணும் அப்படின்னா என்ன நடக்கணும், ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து நடக்கணும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா முதல்ல ஒரு 25,200 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் லெவல். பை சான்ஸ் நமக்கு வந்து நாளை இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல சென்செக்ஸ்னால் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும். அப்படி கீழே இறங்க ஆரம்பிச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் சப்போர்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 74,200 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ அப்போ நாளை ஒரு அப் ட்ரெண்ட் போகணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஒரு 74,800 கிட்ட வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் போயிட்டுருக்கு இல்லையா, அதை வந்து உடைக்கணும். அப்படி உடைக்க முடியல அப்படின்னா சென்செக்ஸில் ஒரு நெகட்டிவான ஒரு மூவ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எந்த லெவல் வரைக்கும் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, இன்னையோட க்ளோசிங் கிட்ட பார்த்திங்கன்னா சின்ன ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அதையும் உடைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு 74,200 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் உடைச்சா மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவல் ஒரு 75,200 பக்கம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு, 23,300 நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரைஸ் வந்து அதுக்கு கீழே ஓப்பன் ஆகிருந்தது, கிட்டத்தட்ட ஒரு 23,250 கிட்ட வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. மறுபடியும் ப்ரைஸ் வந்து உள்ளே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 23,300 வந்து பெருசாக வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டு வந்து கீழே வந்து போகிறாங்க, மறுபடியும் உள்ளே வராங்க. இப்படியே வந்து வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஒன்ஸ் இந்த இடத்துல ஒரு 12:30க்கு கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் என்கல்பிங் பேட்டர்ன் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். கரெக்டாக இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12:25 ஒரு பேரிஷ் கேண்டில், 12:30 பயங்கரமான ஒரு புல்லிஷ் கேண்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ரேலி அப்படிங்கிறது தான் வந்து நிஃப்டி 50ல் வந்து நடந்திருக்கு. ஸோ மோஸ்ட்லி எல்லா இண்டெக்ஸ்லையும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஓவராலாக நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த 25,500 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குறாங்க. அந்த பிரேக் அவுட் கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா பெருசாக இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணல. அதுக்கப்புறம் அகைன் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா நியர்பை ஒரு 23,500 கிட்ட வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓவராலாக நமக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட் தான். ஆனால் அந்த 200 பாயிண்ட்டோட மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஆப்ஷன் ப்ரீமியத்தில் வந்து பயங்கரமாக வந்து இருந்தது. அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஆப்ஷன் ப்ரீமியத்தில் நீங்கள் வந்து கரெக்டான ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ எல்லாமே வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான். அந்த கரெக்டான ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நீங்கள் வந்து உள்ளே போயிருந்தீங்க அப்படின்னா கரெக்டான மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கும்.
ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து நாளை மார்க்கெட் வந்து இருக்குது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் 23,600 வந்து இருக்கும், சப்போர்ட் வந்து ஒரு 23,400 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 23,400 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,300 23,250 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப் ட்ரெண்ட் ஒரு 23,600 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,700 750 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம வந்து கெஸ் பண்ண மாதிரி இந்த ஒரு 53,000 நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட்டை வந்து டச் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்ல மூவ் வந்து கிடைக்குன்னு சொல்லியிருந்தோம். முன்னாடி அதை பற்றி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தோம். இன்னையோட ஓப்பனிங் லோ கிட்ட பார்த்திங்க அப்படின்னா அகெயின் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுக்கிறாங்க ஒரு 12:30. ஸோ அந்த இடத்துல இருந்து பயங்கரமான ஒரு புல் பேக் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து காலையிலே உங்களுக்கு வந்து HDFC பேங்க்கும் SBI பேங்க்கும் உங்களுக்கு நல்ல மூவ் வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கரெக்டாக வந்து ஒரு ICICI பேங்க் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் பயங்கரமான ஒரு மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிது. ஸோ அதனால தான் வந்து இந்த அளவுக்கு சடனாக நமக்கு வந்து மூவ் வந்து கிடச்சிது. அப்போது ஹை வேஸ்டேஜ் ஸ்டாக்ஸ் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸும் ஒரே நேரத்தில் பயங்கரமாக மூவ் பண்ணும்போது என்ன நடக்குது, மார்க்கெட்டில் பயங்கரமான ஒரு ரேலி அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கிது அப்படிங்கிறத நீங்கள் வந்து இன்றைக்கி புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல 53,900 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கிட்டாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 54,000 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 53,500 வந்து இருக்கும். 53,500 உடச்சாங்க அப்படின்னா அகைன் இன்னையோட லோ கிட்டத்தட்ட ஒரு 53,200 53,100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். அதே மாதிரி 54,000 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 54,300 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸில் ஒரு கேப் டவுன் மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 காலுக்குள்ளே வந்து உள்ளே வந்துட்டாங்க. ஒரு 74,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 74,850 வரைக்கும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 75,000 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 74,400 இருக்கலாம். 74,400 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 74,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 75,000 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 75,400 500 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி காலையில் ஒரு கேப் டவுன் ஆனதுலேருந்து இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் வந்து கீழே இறங்குச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தியா அது கீழே வந்து வந்துட்டாங்க. மறுபடியும் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த சப்போர்ட் என்ன பண்ணுறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து மாறிடுது. மறுபடியும் வந்து கீழே இறங்கிட்டு அகெயின் வந்து உள்ளே போகிறாங்க. ஒரு 14,200 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து போகிறாங்க. இந்த இடத்துல மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து போயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 12:30 ஒரு 1:30 வரைக்கும் நல்ல மூவ் அப்படிங்கிறது வந்து மிட் கேப் நிஃப்டியில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நாளே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 14,300 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் ஒரு 14,200 இருக்கலாம். 14,200 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 14,100 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 14,300 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 14,400 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.